எங்க ஊரு, எங்களை மீறி இந்த திருவிழா எப்படி நடக்குது நானும் பாத்துறேன்டா. என்னங்க மிரட்டுறீங்களா? சொல்லுங்க, மிரட்டுறீங்களா? பயமா இருக்கு. இந்த மாதிரிலாம் பூச்சாண்டிலாம் காமிச்சிட்டு இருக்காதீங்க. உங்க மிரட்டலுக்குலாம் பயப்படுற ஆளு நாங்க இல்ல. சும்மா வாய்ஸ் விடலாம் விட்டுட்டு இருக்காத. எங்க அக்கா ஒரு வார்த்தை சொன்னா இந்த ஊர்ல நீங்க நடமாடவே முடியாது. பார்த்து நடந்துக்க. ஓ, விஷால் கொஞ்சம் அமைதியா இருப்பா. விஷால் சொல்றதுக்கு இதுக்கு மேல எதுவும் பேசாத. ஏங்க, இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்கணும், அவ்வளவுதானே? சுபத்ரா, என்ன விட்டு கொடுக்க போறியா? இந்த ஆதிக்கு விட்டு கொடுத்த பழக்கம் இல்ல, விட்டு கொடுத்தத வாங்கி வாழ்ற புத்தியும் இல்ல. இவ்ளோ பேசுறியே, என் தம்பி மருதுவோட உன் பையன் கம்பு சண்டையில மோதட்டும். ஜெயிச்சா முதல் மரியாதை உங்களுக்கு, தோத்தா நீங்க இந்த ஊரை விட்டு உங்க குடும்பத்தோட ஓடணும். என்ன சொல்றீங்க? சாமி வாக்குப்படி நமக்கு வர வேண்டிய மரியாதைய நம்ம எதுக்குமா இவங்களுக்கு பயந்துட்டு விட்டு தரணும்? இன்னைக்கு மட்டும் நம்ம அமைதியா போயிட்டா இவங்க அராஜகத்துக்கு இந்த ஊர்ல முடிவே இருக்காது. அம்மா, இந்த ஊரோட பயத்தை உடைக்கவாது நான் இந்த கம்பு சண்டைக்கு ஒத்துக்கிறேமா. என் தம்பிய உன்னால ஜெயிச்சிட முடியுமாடா? ஊர் பெரியவங்களே கேட்டுக்கோங்க, நடக்கிற கம்பு சண்டையில என் தம்பி மருதுவை இவன் ஜெயிச்சிட்டானா நான் இனி இந்த கோயில் விஷயத்துல தலையிடவே மாட்டேன். அப்புறம் என்ன பெரியவங்களே, கம்பு சண்டைக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஏங்க, என்னங்க நீங்க? அவன் தான் புரியாம சொல்றானா, நீங்களும் சண்டை போட சொல்றீங்க? சுபத்ரா, விஷால் சொன்னது சரிதான். இந்த ஊர் மக்களுக்கு இருக்கிற பயம் தான் எங்க அம்மாவுக்கு இருக்கு. அந்த பயம் அவசியம் இல்லைன்னு விஷால் சொல்லும் போது அதையே நாம தடுக்கணும். பெரியவங்களே, நீங்க கம்பு சண்டைக்கு ஏற்பாடு பண்ணுங்க. வேணாங்க. ரெண்டு பெரிய குடும்பமும் கம்பு சண்டை வைக்க முடிவு பண்ணிட்டாங்க. போட்டிக்கான ஏற்பாடு பண்ணுவோம். புரிஞ்சா மட்டும் பத்தாது மருது, கம்பு சண்டையில அந்த பொடி பையில நீ ஜெயிக்கணும். அக்கா, நீ ஒன்னும் கவலைப்படாதக்கா. இந்த மருதுவோட கம்பு சண்டையை பத்தி இந்த ஊருக்கே தெரியும். நடக்க போற சண்டையில நான் அவனை அடிக்கிற அடியில மொத்த குடும்பமும் ஊரகாலை மட்டும் ஓடிடுவாங்க பாரு. என்னக்கா அப்படி பாக்குற? நான் சொன்னது கண்டிப்பா நடக்கும்க்கா. அதை நீ பார்க்க தானே போற. நம்ம கையை விட்டு போன அந்த முதல் மரியாதையையும் ராவண வதத்தையும் திரும்பவும் நீதான்க்கா பண்ண போற. எனக்கு ராவண வதமோ அந்த பாழா போன முதல் மரியாதையும் பெருசு கிடையாதுடா. ஏற்கனவே 30 வருஷமா எனக்கு கிடைச்ச கௌரவம் இன்னைக்கு என் கைவிட்டு போன ஆத்திரத்துல இருக்கேன். இதுல அந்த பாஸ்கரன் குடும்பத்துக்கு முன்னாடி நான் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு இருக்கணுமா? இன்னைக்கு நடக்க போற கம்பு சண்டையில நீ ஜெயிச்சாகணும். அவங்கள நடு தெருவுல வச்சு அசிங்கப்படுத்தி ஆகணும். அக்கா, அந்த பாஸ்கரன் குடும்பத்துக்கு முன்னாடி உன்னை நான் தலை குனிய விட மாட்டேன்க்கா. உன் தம்பியை நம்புக்கா. இது போதுண்டா மருது. கம்பு சண்டையில நீ அவனை அடிக்கிற அடியில நம்மள பார்த்து சிரிச்ச இந்த ஊர்க்காரங்களுக்கு தப்பு பண்ணிட்டோமேங்கிற பயம் வரணும். அந்த பயம் இருக்கிற வரைக்கும் தான் இந்த ஊர்க்காரங்க நம்ம பக்கம் இருப்பாங்க. நீ சொல்றது சரிதான்க்கா. இன்னைக்கு இந்த ஊரே பயப்படுற மாதிரி அந்த சின்ன பையன் கைய கால உடைச்சு போடுறானா இல்லையான்னு பாருக்கா. விஷால், இன்னும் எவ்வளவு நேரம் தான் யோசிப்ப விஷால்? என்ன இசை, இப்படி யோசிக்காம என்ன பண்ண சொல்ற? டேய் டேய், எதுக்குடா இசை மேல கோவப்படுற? பின்ன என்ன ராகவ், இவதானே கம்பு சண்டை போட சொல்லி இழுத்து விட்டா? யாரு? நானா உன்னை இழுத்து விட்டேன்? ஆமா, நீதான். பின்ன வேற யாரு? நீதான் சிட்டில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கம்பு சண்டை போட தெரியாதான்னு கேட்ட. ஆமா, நான் கேட்டேன். நான் கேட்டதுல எந்த தப்பும் இல்லையே. தப்பு இல்லையேவா? அந்த ஆதிலட்சுமியும் மருதுவும் நம்ம அத்தைய எப்படி எல்லாம் பேசினாங்க. பதிலுக்கு அவங்க முகத்துல நம்ம கரிய பூச வேண்டாம்? சரி, ஆனா அதுக்கு கம்பு சண்டை போட தெரிஞ்சிருக்கணுமே. என்னது, உனக்கு கம்பு சண்டை போட தெரியாதா? நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது விஷால். அண்ணா, இப்போ நடக்க போற இந்த கம்பு சண்டையில நீ தான் ஜெயிக்கணும்.
நீ ஜெயிச்சா மட்டும்தான் நம்ம குடும்பத்துக்கு மரியாதை. ஏய், இசை. ஏய் இசை, விஷாலுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும்தான் வாசிக்க தெரியும்னு நினைக்காத. கம்பு சண்டை நல்லா போட தெரியும்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஏய், டேய், இவன் வேற சும்மா இல்லாம ஏன்டா ராகவ்? ஏங்கா நிஜமாவே விஷாலுக்கு கம்பு சண்டையெல்லாம் தெரியுமா? அவனுக்கு கம்பு சண்டை தெரியுங்கிறது எனக்கு இப்பதான் தெரியும். இந்த ஆதிலட்சுமியை பார்த்து இந்த ஊரே பயப்படுதுன்னா அதுக்கு மருதும் ஒரு காரணம் தானே. அவன் கிட்ட இவன் சண்டை போடுறதெல்லாம் நடக்கிற காரியமா? அப்போ இந்த சண்டையில விஷால் தோத்து போயிடுவான்னு சொல்லுங்க. அதுல சந்தேகமே வேண்டாம். விஷால் சண்டையில தோத்து போறது உறுதி. வீணா வாய் சவடால் விட்ட இந்த இசையால அந்த ஆதிலட்சுமி முன்னாடி நம்ம அசிங்கப்பட்டு நிக்க போறது உறுதிதான். என்னப்பா கூட்டத்தை பார்த்ததும் பயந்துட்ட போல? இதுக்கே பயந்தா எப்படி? இனி தானே சண்டையே இருக்கு. ஏய், என்ன பார்த்தா உனக்கு பயந்தவ மாதிரி தெரியுதா? எனக்கு என்னமோ இத்தனை பேர் முன்னாடி நீ தோத்தா உனக்கு அசிங்கமாயி போயிடுமோன்னு என்ன டைவர்ட் பண்ண நினைக்கிறல்ல? அது ஒரு நாளும் நடக்காது மருது. அக்கா, இவன் பேசுறத கேட்டியாக்கா? இவன்லாம் எனக்கு சரிக்கு சரியான ஆளே கிடையாது. இதுல இவன் கூட நான் சண்டை போடணுமா? ஏய் விஷால், உன்னை நேருக்கு நேரம் நிக்க வச்சு அடிக்க எனக்கு கண்ணே தேவையில்லடா. ஏய், என் கண்ணை கட்டுங்கடா. இவனை நான் கண்ணை கட்டிக்கிட்டே அசால்ட்டா அடிச்சு இந்த மருது யாருன்னு இந்த ஊருக்கே காட்டுறேன். தேஜா, இவன் என்ன லூசா கண்ணு கட்டிட்டு சண்டை போட போறாங்கறான்? ஐயோ, விஷால போட்டு நான் சாத்த வேண்டியதானே. அக்கா வெயிட் பண்ணுங்க, என்ன நடக்குதுன்னு பாப்போம். விஷால், பாத்து விஷால்.